வணக்கம் நண்பர்களே. மாதுளம்பழம் இரத்தத்தை அதிகரிக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு சிறிய விதை 1 டீஸ்பூன் மட்டும் சாப்பிட்டால் மாதுளம்பழத்தை விட பல மடங்கு அதிக இரும்பு சத்து கிடைக்கும் என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா நண்பர்களே, இது சாதாரண விதை இல்லை. பல ஆண்டுகளாக நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து பயன்படுத்தப்பட்ட வந்தது. ஆனா இன்றும் பலருக்கும் தெரியாமல் போயிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு உணவு தான் அந்த உணவு. அதுதாங்க சாலியா விதை. இதை இங்கிலீஷ்ல ஹலிம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹார்ட் அண்ட் கிராஸ் சீட்ஸ் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் இந்த சாலியா விதைனா என்ன, இது ஏன் ரொம்ப இரும்பு சத்துக்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லப்படுது, யாரெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட்டால் ரத்தம் வேகமாக அதிகரிக்கும், தவறாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற அனைத்து விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். உங்கள் உடல் சக்தியை பற்றிய பார்வையும் மாறப்போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் ரெண்டுக்குமே நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த விதைகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலிம் சீட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சீடை பற்றி தெரியாது. இந்த ஹலிம் சீடுங்கிறது சிறிய சிவப்பு பழுப்பு நிற விதை தாங்க. இதை தமிழில் பார்க்குறதுக்கு ஆளி விதை மாதிரியாகவே தோற்றமடிக்கும். சில இடங்களில் இதை சாலியா விதை என்று அப்படின்னு அழைப்பாங்க. இது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் பல நூற்றாண்டு காலங்களாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை ஏன் பயன்படுத்திட்டு வர்றாங்கன்னா, இதில் அவ்வளவு சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. பார்ப்பதற்கு சின்ன விதை தான், ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ அதிக அளவில் இருக்குது. இதில் இரும்பு சத்து, கால்சியம், புரோட்டீன்ஸ், ஃபோலேட், விட்டமின் சி, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம முழு உடலையுமே நல்ல பாதுகாப்பாகவும் பலமாகவும் அதாவது ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விதை பயன்படுது. ஏன் 300 மடங்கு அயன் என்று சொல்றார்கள்னா, மாதுளம்பழம் ரொம்ப சிறந்த ஒரு பழம்தான், அற்புதமான பழம். அயன் இரும்பு சத்துக்கான ஒரு சோர்ஸான பழமே மாதுளம்பழம் தான். ஆனால் அதையும் தாண்டி அதிக சத்துக்களை கொண்டது. ஆனால் மாதுளம்பழத்தை விட இந்த ஹலிம் சீடில் அதிக அளவில் கான்சென்ட்ரேட்டட் அயன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய அளவு தான் இந்த விதை பார்ப்பதற்கு, ஆனால் அதிக அளவுகளை சத்துக்களை கொண்டிருக்குது. நீங்கள் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அதிக அளவில் அயன் சப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு உடலில் ஹீமோகுளோபின் வேகமாகவே அதிகரிக்கும். இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். அயன் குறைந்தால் என்ன நடக்கும்? மயக்கம் வரும், தலை சுற்றுதல் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், முடிக்கொட்டுதல் ஏற்படும், முகம் அப்படி வெளியேறி போய் காணும். இந்த அறிகுறிகள் தான் உங்கள் உடலில் அயன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ நம்ம இரும்பு சத்துக்காக என்ன பண்ணுவோம், பல உணவுகளை நம்ம தேடி போவோம், இல்லைன்னா மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இந்த ஹலிம் சீட் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலில் அதிக அளவில் ரத்தத்தை கொடுக்கும். நம்ம ஊர்களில் என்ன பண்ணுவோம், இந்த இதுக்காக என்ன பண்ணுவோம், ரத்தத்திற்காக நம்ம மாதுளம்பழம் காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏன்னா மாதுளம்பழம் சாப்பிட்டால் ரத்தம் ஊறும் அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும். ஆனால் அதற்கு பதிலாக இந்த ஒரு விதையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேகமாகவே உங்களுக்கு ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் கான்சென்ட்ரேட்டட் அயன் இருக்குது, நம்ம பார்த்தோம் அல்லவா. இப்போ பெண்களுக்கு ஏன் இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா பெண்களுக்கு தான் அயன் டெஃபிஷியன்சி அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, மாதவிடாயினால் அவங்களுக்கு ரத்தம் குறைவாக இருக்கும் உடல்ல. அடுத்து இன்னொரு காரணம் கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு அயன் குறைவாக இருக்கும். அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடல் பலவீனமாயிரும். இதனால தான் அவங்களுக்கு முடி உதிர்தல், உடல் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணம். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விதைகளை அவங்க உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான உணவு இல்லாதனால தான் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த விதைகளை அவங்க எடுக்கும் பொழுது பெண்களுடைய உடல் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். பலவீனம் எல்லாமே போய் சோர்வில் இருந்தும் அவங்க விடுபடலாம் சொல்கிறாங்க. இந்த விதைகளை அவங்க எடுக்கும் பொழுது ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். ஹார்மோன் பேலன்ஸுக்கு இந்த விதைகள் உதவுது. முக்கியமாக இப்போ இருக்கிற
இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஹார்மோன் பிரச்சனை ஏற்படுது. ஹார்மோன் பிரச்சனை ஏற்பதனால பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க நேரிடுது. இதனால முடி உதிர்தல் பிரச்சனை, முகங்களில் வந்து சோர்வு இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இந்த ஒரு விதை என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த பிசிஓடி பிரச்சனையும் சரி பண்ணுது, உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனையும் சரி பண்ணுது, உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் அந்த ஸ்கின்னை வந்து அந்த நல்லா பளபளப்பை கொடுக்கறதுக்கும் இந்த விதைகள் பயன்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு இந்த விதைகளை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடல் வந்து பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இதை வந்து பாரம்பரியமாகவே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த விதைகள். இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் என்ன நினைப்பாங்க, பெண்களுக்கு மட்டும்தான் இது நல்லதா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, இது ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமாக உடல் சக்தி, ஆண்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த விதைகள். உடலுக்கு தேவையான சக்தி, நரம்பு பலத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த விதைகள் வந்து பயன்படுது. இந்த விதையில் வந்து அதிக அளவில் புரோட்டீன்ஸ் இருக்குது, அயன் காம்போ இருக்கிறதுனால உங்களுடைய மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது. நரம்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. உடல் சோர்வு, காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு, முக்கியமாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய கை கால் வலி, மூட்டு வலி, கால்களில் ஏற்படக்கூடிய பலவீனம், நடக்கும்போது ஏற்படக்கூடிய தடுமாற்றம், இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. நடக்கிற தெம்பையும் சக்தியையும் வயதானவர்களுக்கு இந்த விதைகள் வந்து கொடுக்குது. அடுத்து இந்த விதைகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது இரத்த ஓட்டமும் இதயமும் ஆரோக்கியமாக்கப்படுது. ஏன்னா இதில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்கிறதுனால ஆக்சிஜன் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக மேம்பட ஆரம்பிக்குது. இதனால் இதயத்திற்கு அந்த ஒர்க் லோடு வந்து குறைய ஆரம்பிக்கிறது. இதனால் இரத்த ஓட்டம் சீராக இயங்க ஆரம்பிக்குது. குளிர், கை கால் பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. பிரெயினோடைய ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் நம்ம இந்த ஹலிம் சீடோடைய நன்மைகளை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க. எப்போதுமே இந்த விதைகளை வந்து நம்ம நேரடியாக உட்கொள்ளவே கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னென்னா, இதை ஊற வச்சு மட்டுமே தான் சாப்பிட வேண்டும். நம்ம பார்த்துருக்கோம்ல, சியா விதைகள், ஆளி விதைகள், இந்த விதைகள்லாம் நம்ம எப்படி சாப்பிடணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த விதையுமே வந்து ஊற வச்சு சாப்பிடணும். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஹலிம் சீட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் 1 கப் தண்ணீரை எடுத்து இரவு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அதை வந்து வெந்நீரில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ நீங்கள் குடிக்கலாம். ஸோ அது ஒரு முறை. இன்னொன்று, 2வது முறை என்னென்னா, இதை நீங்கள் ஊறிய அந்த ஹலிம் சீட்ஸை எடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் காலையில் ரெகுலராக நான் குடிப்பேன் அப்படின்னா அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸில் இந்த ஊறிய விதைகளை அதில் போட்டு நீங்கள் அப்படியும் குடிக்கலாம். இப்படி குடித்தாலும் உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் நீங்கள் இந்த விதைகள் கூட பனை வெல்லம் இருக்குல்ல, அதை சேர்த்து பால் சேர்த்து நீங்கள் இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன், அந்த அயன் உறிஞ்சுற திறன் வந்து உங்கள் உடலுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் குடிக்கலாம். அடுத்து குடிக்கக்கூடிய 3வது முறை என்னென்னா, வெயிட் கெயின் ட்ரிங்குங்க. இந்த ஹலிம் சீட்ஸ் கூட பாதாம், பேரிச்சம்பழம், பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் எடை வேகமாக அதிகரிக்க செய்யும். இந்த விதைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான், சக்தி வாய்ந்தது தான். ஆனால் இந்த விதைகளை சாப்பிடும் பொழுது சில பேர் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அவங்க யாருன்னா கர்ப்பிணிகள். அவங்க வந்து டாக்டர்கிட்ட ஆலோசனை இல்லாமல் சாப்பிட வேண்டாம். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிக அளவு எடுத்தால் வயிற்றில் சூடு ஏற்படும், பிரச்சனை வரும். ஸோ அளவோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே போதும். அதிகமாக எடுத்தால் ஆபத்தை ஏற்படுத்தும்.
என்ன நண்பர்களே, இதனுடைய நன்மைகளையும் இதனை சாப்பிடும் முறையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். ஆனா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்லேயே பெரிய பெரிய அளவுகள்ல மருந்துகள் இருக்குது. இந்த ஒரு சிறிய விதை ஆனால் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், உங்க உடல் சக்தியை மீட்டெடுக்கும், பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், வயதானவர்களுக்கு பலத்தை தரும். ஸோ இயற்கை உணவு தான் உண்மையான மருந்து. ஸோ இந்த உணவை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஆல்ரெடி இந்த விதையை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த விதையை பற்றின தகவல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.